பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணுவாங்களா? ஸோ உங்களுக்கு மார்னிங் இருக்கக்கூடிய ஒரு எம்டி ஸ்டமக் ஜூஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஜூஸை வந்து நீங்கள் எவ்ரி மார்னிங் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஒரு ஜூஸை வந்து மண்டே குடிக்கிறீங்கன்னா இன்னொரு ஜூஸை டியூஸ்டே, இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டு ஒன் கம்ப்ளீட் வீக் ஃபுல்லாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் யோகா அண்ட் எக்ஸசைஸ் இது கூட சேர்த்து தான் நீங்கள் வந்து இந்த டயட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் டாக்டர் கவின்யா சரவணன். ஃபஸ்ட் ஜூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட் கிராஸ் ஜூஸ். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு வீட் கிடைக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எதிர்த்து மண்ணில் வந்து நீங்கள் இதை பதிச்சு வச்சிடணும். ஒரு 6 to 7 டேஸ்க்குள்ளே ஒரு சின்ன புல்லாக வந்துடும். அதை நீங்கள் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் அது ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் இதை வந்து வார்ம் வாட்டரில் வந்து குடிக்கணும். அதாவது மிதமான சூடு இருக்க தண்ணியில் குடிக்கணும். நீங்கள் இது குடிக்கிறனால என்ன ஆகும், ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கும், மென்ஸ்ட்ருவல் ரெகுலாரிட்டி, உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரும், உங்களுக்கு வெயிட் மேனேஜ் ஆகும், ஓவரால் மெட்டபாலிசமும் ப்ராப்பராக இருக்கும். ஸோ செகண்ட் ஜூஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் காட் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸுங்க. இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்க இன்னர் பார்ட் நீங்கள் ஸ்கின்னை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க இன்னர் பார்ட்டை மட்டும் நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஜிஞ்சர் கொஞ்சம் ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எவ்வளோ நீங்கள் குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 50 to 100 ml நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, இது ஒரு பெஸ்ட்டு கூலிங் ஏஜென்ட்டாக ஹெல்ப் பண்ணும். டீடாக்ஸ், உங்கள் அழுக்கு வந்து வெளியேற்றுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று பிசிஓடி பிசிஓஎஸில் வரக்கூடிய அந்த மெயின் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஹனி வாட்டர். இந்த லெமன் ஹனி வாட்டர் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, 1 glass ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 1/2 lemon 1 spoon ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மார்னிங் எழுந்து ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். வார்ம் வாட்டரில் நீங்கள் குடிங்க. நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்கள் ஜென்ரல் மெட்டபாலிசம் வந்து பூஸ்டப் ஆகிட்டு உங்களுக்கு சேம் டீடாக்சிஃபிகேஷனாக ஆக்ட் ஆகும். அடுத்து விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதில் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பார்லே வாட்டர். நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்லே வந்துட்டு ஒரு 6 to 8 hours 1 spoon பார்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 8 hours வந்து அதை நீங்கள் சோக் பண்ணி வச்சிடணும். 150 to 200 ml வாட்டரில் சோக் பண்ணி மார்னிங் எழுந்து நீங்கள் 3 cup வாட்டரை ஆட் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷம் நீங்கள் அதை பாயில் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நீங்கள் அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி வார்ம் வாட்டரை ட்ரிங்க் பண்ண பாருங்கள். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பீட்டா குளுக்கான் ஃபைபர் அப்படிங்கிறது வந்து ரிச்சாக இருக்குது. அது எதுக்காக ஹெல்ப் பண்ணுன்னா, மோஸ்ட்லி பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வரும். ஸோ அந்த லெவலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்மோனல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும், ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசமையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த எல்லா ஜூஸையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஆல்டர்னேட்டாக இந்த 4 ஜூஸஸையும் நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது அலாங் வித் எக்ஸசைஸ் அண்ட் யோகா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.